to another video. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் அந்த பெல் பட்டனையும் போயிட்டு டமான்னு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் இந்த சேனலை பார்த்து ஏதாவது கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இந்த வீடியோஸ்லாம் பார்த்து இஃப் யூ ஆர் லேர்னிங் அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அப்படின்னாக்கா என் டிஸ்கார்டுக்குள்ளே வந்து யூ கேன் இன்டராக்ட் வித் மீ ஆன் அ டே-டு-டே பேசிஸ் அண்ட் வி ஆல்சோ ஹேங் அவுட் on a weekly basis. So Saturdays, Sundays la we hang out and then we try to help each other out. So மறக்காம description இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டிஸ்கார்டை ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது is classic sell day. Classic sell day is the beautiful day that you can trade. செல் பண்ணுறதா இருந்தாக்கா. ஸோ இந்த கிளாசிக் செல் டேவை நம்ம எப்படி ஆன்டிசிபேட் பண்ணலாம், அது எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த கிளாசிக் செல் டே உங்களுக்கு புரியணும்னாக்கா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட் சைக்கிள்ஸ் வீடியோ. ஸோ இந்த மார்க்கெட் சைக்கிள் வீடியோ இதே சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன், டிபெண்டிங் ஆன் வென் யூ see this video. ஸோ தயவு செய்து இங்கே இதை பாஸ் பண்ணிவிட்டு இந்த மார்க்கெட் சைக்கிள் வீடியோ போய் பார்த்துருவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் லைக் 6 to 10 minutes தான் இருக்கும். அதை பார்த்து அது புரிஞ்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறமா கம் அண்ட் வாட்ச் திஸ் வீடியோ ஆர் எல்ஸ் திஸ் வில் நெவர் மேக் எனி பிட் ஆஃப் சென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஹோப்ஃபுல்லி இந்த மார்க்கெட் சைக்கிள் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மார்க்கெட் சைக்கிள் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேனாக்கா there are only 4 cycles which is basically AMDX. அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரீபேலன்ஸ். இதுதான் நடக்கும், இல்லை ரிவர்சல், இதுதான் நடக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ஒரு கிளாசிக் செல் டேயோட சேர்க்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நாளை எடுத்தாக்க ஒரு ட்ரேடிங் டேல இருக்கிற செஷன்ஸ் என்ன, 4 செஷன் இருக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து ஏஷியன் செஷன், அண்ட் தென் ஏஷியன் செஷனில் இருந்து உங்களுக்கு லண்டன் செஷன் வரும். லண்டன்லேருந்து NYA, ஸோ நியூயார்க் AM, அண்ட் தென் உங்களுக்கு நியூயார்க் PM செஷன் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இருக்கிற 4 செஷன்ஸ் இன் அ ட்ரேடிங் டே. ஸோ இப்போ இந்த கிளாசிக் செல் டே வரணும்னாக்கா ஃபர்ஸ்ட் திங் ஏஷியன் செஷன் வந்து உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகணும். ஸோ ஏஷியன் செஷன் ஷுட் அக்யூமுலேட் அண்ட் தென் லண்டன் செஷன் ஷுட் மேனிப்புலேட். அப்போது யூ கேன் ட்ரேட் நியூயார்க் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? இல்லை நியூயார்க் டிஸ்ட்ரிபியூஷன் மிஸ் பண்ணிட்டீங்கனாக்கா யூ கேன் ட்ரேட் த ரீட்ரேஸ்மெண்ட் விச் ஐ நெவர் அட்வைஸ். எக்ஸை ட்ரேடே பண்ணாதீங்க, இட்ஸ் வெரி ஹார்ட் டு பிக் இட் அப். மேனிப்புலேஷன் கூட யூ கேன் பிக் இட், பட் எக்ஸ் இஸ் வெரி வெரி ஹார்ட். அண்ட் ஏஷியன் அக்யூமுலேஷன் யூ ஷுட் நெவர் ட்ரேட். ஸோ இப்போ இது எப்படி பென் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரணும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தேட் ஹைண்ட் சைடில் இதெல்லாம் பார்த்து சொல்கிறது ரொம்ப ஈஸியரா, இதை எப்படி நான் வந்து மார்க்கெட் பிரிண்ட் ஆகும்போது இதை எப்படி நான் ஆன்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடு, இல்லை உனக்காவது தெரியுமா, இல்லை நீ உருட்டுறியா அப்படின்னீங்கன்னா மேட்ரிங்க தான் இருக்குது. ஸோ இப்போ தியரிட்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தாக்கா இங்கேருந்து இது வந்து ஒரு ஏதோ ஒரு ஹைன்னு வச்சுப்போம், இது வந்து ஒரு லோ, அண்ட் தென் இது வந்து ஒரு ஹையர் ஹை, அண்ட் தென் லோவர் லோ. ஸோ மார்க்கெட் வந்து இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? வந்துட்டு இங்கே வந்து இப்படி அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குது, அக்யூமுலேட் ஆகிட்டு அப்புறம் இப்படி போகுது, அண்ட் தென் இப்படி வருது. ஸோ இப்படி தான் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே என்ன ஆயிருக்குன்னா இது வந்து ஒரு சூப். ஓகேவா? இது வந்து ஒரு பை சைடு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பை சைடை சூப் பண்ணதுக்கப்புறம் நம்ம டீலிங் ரேஞ்ச் இங்கேருந்து இதுதான் நம்மளோட டீலிங் ரேஞ்ச். ஸோ ஃபிப் எடுத்து இங்கேருந்து இங்கே வரைஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு இங்கே மேலே 50%, இதுதான் 50%. நம்ம டெக்னிக்கலாக லைக் ஒரு மாதிரி அப்ராக்சிமேட்டாக பார்த்தா இது 50%னா இங்கே மேலே இருக்கிறது பூராமே ப்ரீமியம், கீழே இருக்கிறது பூராமே டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் டு செல் யூ ஷுட் ஒன்லி செல் இட் இன் ப்ரீமியம். நம்பர் 1, இதுதான் ஸ்டெப் 1. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இங்கே என்ன பார்த்தோம், ஏஷியன் செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் AM, நியூயார்க் PM செஷன் பார்த்தோம். 4 செஷன் இருக்குது. ஸோ கிளாசிக் செல் டே தான் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம். அப்போது கிளாசிக் செல் டேன்னு ஒன்று நடக்கணும்னா அது வந்து என்ன பண்ணணும், ஸோ லண்டன் தான் மேனிப்புலேட் பண்ணி ஹை ஆஃப் த டேவை போடணும். ஸோ ஹை ஆஃப் த டே போடணும் அப்படின்னாக்கா ஏஷியா என்ன இருக்கணும், அக்யூமுலேட் ஆகணும். ஸோ ஏஷியா வந்து இந்த மாதிரி அக்யூமுலேட் ஆகி அந்த அக்யூமுலேஷன் உங்களுக்கு ப்ராபப்ளி ஈக்குலிபிரியம் கிட்ட ஆகணும், டிஸ்கவுண்ட் இல்லாமல் ஈக்குலிபிரியம் பக்கத்தில் ஆகி, அண்ட் தென் லண்டன் செஷனில் உங்களுக்கு அது மேலே ஏறணும். ஸோ ப்ரீமியம்க்கு வந்து இந்த இடத்துல ஒரு SMTயோ, இப்போ கோல்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு SMT வித் சில்வர், இல்லைனாக்கா இந்த இடத்துல சப்போஸ் இது சூப்பே பண்ணல, இப்படி இருக்குது, SMT இல்லை, ஆனால் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அப்படின்னா அதுவும் இன்னும் சூப்பர். ஸோ ஏன்னா உங்களுக்கு இந்த 0.5 லெவலுக்கு மேலே இருக்க ப்ரீமியமில் உங்களுக்கு கிடைச்ச PDRA தான் கீ லெவல் தான் இந்த பர்டிகுலர் ஃபேர் வேல்யூ கேப். ஓகேவா? ஸோ ஃபேர் வேல்யூ கேப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், லைஃப் வில் பி வெரி ஈஸி. இந்த இடத்துல வந்து ஒரு SMT கொடுக்கணும், அண்ட் இந்த SMTயோட உங்களுக்கு அலைன்டு டைம் ஃப்ரேம் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த சார்ட் வந்து ஒரு 1 hour சார்ட்னு வச்சுக்கிட்டாக்கா 1 hour சார்ட்டோட அலைன் ஆகிற டைம் ஃப்ரேம் வந்து 5 minute.
சம்டைம்ஸ் 15 நீங்கள் பார்க்கலாம். ஸோ 1 ஹவரோட அலைன் ஆகிற சார்ட் இஸ் 5 மினிட். அப்போ என்ன பண்ணணும்னாக்கா இந்த இடத்த நீங்கள் வந்து 5 மினிட்ல போய் பார்க்கணும். இந்த இடத்த 5 மினிட்ல பார்த்தா இப்போது இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். 5 மினிட் ஸ்ட்ரக்சரு இங்கே இருக்குது, இங்கே வந்து எஸ்எம்டி இருக்குன்னு வச்சுப்போம். 1 ஹவர்லேயே எஸ்எம்டி வந்துருச்சு. அதே நேரத்தில் 5 மினிட்ல இப்படி இருக்குது, இங்கே வந்து ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ இப்போ 5 மினிட்ல இங்கே இப்படி க்ளோஸ் ஆகி இங்கே இப்படி வந்து இப்படி வருதுன்னு வச்சுப்போமே. இப்படி வருதுனாக்கா இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிஐஎஸ்டி கிடச்சிரும். இது ஸ்விங் சிஐஎஸ்டி கிடைக்கும். இதுதான் உங்கள் பிரேக்கர் பிளாக்காக இருக்கும் தியரட்டிக்கலி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா இங்கேயே கூட செல் பண்ணி ஸ்டாப் இங்கே வச்சுக்கலாம். இல்லை இன்னும் புல் பேக் கிடச்சா இந்த இடத்துல டீப்பாக செல் பண்ணி உங்கள் ஸ்டாப் இங்கே வச்சிடலாம். ஸ்டாப் ஆனால் இங்கே தான் இருக்கணும். ஸ்டாப் வந்து தேவையில்லாமல் இங்கே போகக்கூடாது. ஏன்னா இதுதான் உங்களோட இன்வாலிடேஷன் பாயிண்ட். யூ ஆர் ட்ரஸ்டிங் தட் எஸ்எம்டி. அந்த கிராக்கன் கோரிலேஷனை வச்சு தான் நீங்கள் இந்த கிளாசிக் செல் டேவே ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க. அண்ட் இது உங்களுக்கு லண்டனில் நடக்கணும், உங்களுக்கு நியூயார்க்கில் நடக்கக்கூடாது. அதாவது 6 மணிக்கு முன்னாடி நடந்துடணும். 6 AM முன்னாடி இது நடக்கணும். 6 AM முன்னாடி உங்களுக்கு இந்த செட்டப் கிடச்சிதுன்னா தாராளமாக ட்ரேடை போட்டு அழகாக ஹோல்ட் பண்ணலாம். இப்போது இது வந்து வேரியேஷன் 1. இப்போது இதே வேரியேஷன் 2 என்னவாக இருக்கும்னாக்கா இந்த எஸ்எம்டி இங்கே இருக்காது. ஸோ 2 ஆசட்டும் ஒரே மாதிரி நான் வந்து கீழே விழுந்துடும். அது வேரியேஷன் 2. இப்போ வேரியேஷன் 3 ஒன்று இருக்குது. வேரியேஷன் 3 என்னன்னாக்கா இதே மாதிரி இங்கே வந்து ஒரு எஸ்எம்டி வந்துடுச்சு. அண்ட் 5 மினிட் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இதுதான் இந்த ஹைன்னு வச்சுக்கிட்டாக்கா இது வந்து நம்ம கோல்டுன்னு வச்சுப்போம். ஓகேவா, ஜிசி கோல்டு இப்படி இருக்குது. அண்ட் தென் இப்போ சில்வர், இதே நேரம் சில்வர் பார்த்தீங்கன்னாக்கா அதே ஹை தான் இது. அண்ட் தென் சில்வர் என்ன பண்ணியிருக்கோன்னா சில்வர் இங்கே ஒரு எஸ்எம்டி கொடுத்துருக்கோம். ஓகேவா, இங்கே ஒரு எஸ்எம்டி சில்வர் லோவர் டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ல கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அலைன் ஆகிற டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பேரண்ட் டைம் ஃப்ரேம்னு சொல்லுவோம் இதை. ஸோ இந்த பேரண்ட் டைம் ஃப்ரேம்லேயே உங்களுக்கு ஒரு எஸ்எம்டி கிடைக்கும். அண்ட் தென் உங்களுக்கான சைல்டு டைம் ஃப்ரேம் விச் இஸ் 5 மினிட். சைல்டு டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இன்னொரு எஸ்எம்டியும் கிடைக்கும். இதுதான் வந்து ஹையஸ்ட் ப்ராபபிள். ஓகேவா, அண்ட் இதை இன்னும் நீங்கள் எப்படி பர்ஃபெக்டாக அலைன் பண்ணலாம்னாக்கா ஒரு டேவோட ஓப்பன் இருக்கும். டெய்லி கேண்டல் இப்படி தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, டெய்லி கேண்டல் இப்போ வந்து ஒரு பேரிஷ் கேண்டல்னால் ஸ்ட்ரக்சர் என்ன, மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே க்ளோஸ் ஆகும். அண்ட் தென் மேலே வந்து உங்களுக்கு ஹை போடும், ஹை ஆஃப் த டே, கீழே வந்து லோ ஆஃப் த டே போடும். ஓகேவா, ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மேனிப்புலேஷன் நடக்கும்போது இந்த கேண்டில் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்க இந்த விக்கு, இப்போ இந்த விக்கு தான் இந்த மேனிப்புலேஷனாக இருக்கணும். இருந்தால் அது இன்னும் அல்டிமேட்டான ட்ரேட். அது வந்து அப்படியே அழகாக வாவ் ஸோ மச் செக்ஸி அப்படின்னு இருக்கும். ஏன்னா இட் இஸ் ஹையஸ்ட் ப்ராபபிள் ட்ரேட். டமால்னு விழுந்துடும் கீழே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது புரியல அப்படின்னாக்கா இதை திருப்பி திருப்பி பாருங்கள். இங்கேயே எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். இப்போ லெட்ஸ் ஜம்ப் இன்டு சார்ட் ஃபார் ரியல் எக்ஸாம்பிள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா லெட் மீ ஜஸ்ட் புல் திஸ் அவுட். ஸோ ஃபஸ்ட்டு மேட்டர் என்னன்னாக்கா நம்ம டீலிங் ரேஞ்ச் பார்க்குறோம். ஓகேவா, நான் சொன்ன மாதிரியே இதுதான் நம்மளோட ஹை. இந்த ஹையை நம்ம வந்து சூப் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஹையை நம்ம சூப் பண்ணி கீழே திரும்பிட்டோம். ஸோ விச் பேசிக்லி மீன்ஸ் திஸ் இஸ் அ ப்ரொடெக்டட் ஹை, ரைட்டா. ஸோ இப்போ இங்கே இருந்து நான் இந்த ஸ்விங் வரைக்கும் தான் டீலிங் ரேஞ்ச் போட போகிறேன். ஏன்னா இது நடக்கலை. ஸோ இதை தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம வந்து இப்போ ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டீலிங் ரேஞ்சில் ப்ரீமியம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த ப்ரீமியம்க்கு மார்க்கெட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். இங்கேயே நம்மளுக்கு வந்து ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ யூ கேன் பி லைக் பென், அப்போ நான் இங்கேயே ஷார்ட் பண்ணலாமான்னா பண்ணலாம், ஆனால் இது ஹை ரிஸ்கி. ஸோ நான் இங்கே வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னாக்கா கீழே எனக்கு ஈக்குவல் லோஸுமே இருக்குது, ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். ஸோ இது எல்லாம் பக்கத்தில் இருக்குது. பார்க்க அழகாக ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி இருக்குது, தெரியுதா. ஸோ அதனால் நான் இதை வெயிட் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து ஏஷியன் செஷன், தெரியுதா. ஏஷியன் செஷன் இது. இப்போ நம்ம லண்டன் செஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். லண்டன் செஷன் மேலே வந்துருச்சு. இப்போது லண்டன் செஷன் மேலே வந்துருச்சு. அண்ட் தென் இங்கே இன்னும் ஆயிருக்கு 5 AM தான் ஹை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, 6 AM கேண்டில் பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த கேண்டில் முடிஞ்சால் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இப்போ அங்கேருந்து நான் வந்து ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேம்க்கு வந்தேன்னா ஸ்டில் ஐ டோன்ட் சே எனி திங். மேபி எனக்கு இந்த பிரேக்கர் வேணால் கிடச்சிருக்கும் கண்ணுக்கு. ஏன்னா ஐ வுட் ஹவ் ஆன்டிசிபேட்டட் இன் திஸ் பிரேக்கர் டு ஹோல்ட் ஃபார் ப்ரைஸ் டு கோ டவுன். ஓகேவா, ஸோ இப்போ இங்கேருந்து நான் அதே 1 hour டைம் ஃப்ரேமில் வெயிட் பண்ணால் எனக்கு ஏதாவது மார்க்கெட் புல் பேக் கொடுத்தாக்கா எவ்வளோ டீப்பாக ப்ரீமியமில் என்னால் வாங்க முடியுமோ அவ்வளோ டீப்பாக நான் ப்ரீமியமில் வாங்கிப்பேன். அண்ட் தென் வித் மை ஸ்டாப் ரைட் ஹியர். ஸோ என் ஸ்டாப் இங்கே வச்சுட்டு இப்போ நான் எனக்கு வந்து இது ட்ரிகர் ஆனால் சூப்பர் ட்ரேட் இங்கே இருந்து ஐ கேன் ஈஸிலி ஹோல்ட் இட் ஆல் தி வே ஹியர். அண்ட் அகேன் 1 to 5 எடுக்கணுன்றது ஐடியா கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் அட் 1 to 2 ஈஸியாக 1 to 2 எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்துடலாம். பட் 1 to 5 வரைக்கும் போகலாம் அப்படின்றது தான் என்னோட ஆன்டிசிபேஷன். எனக்கு ட்ரிகர் ஆச்சுன்னா
இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி போட்டுப்பேன். ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி. இப்போது இது வந்து இந்த ஸ்விங்கை எடுத்ததும் ஐ வில் புட் மை ஸ்டாப் அட் பிரேக் ஈவன். அது வரைக்கும் ஐ வில் ஹோல்ட் தட் ரிஸ்க். இப்போ நான் வந்து என்னோட ட்ரேடோட ரிஸ்க்கை குறைச்சிப்பேன் அப் டு திஸ். ஏன்னா தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் மார்க்கெட் டு கம் ஆல் தி வே அப், ஆல் தி வே ஹையர். எடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து என்னோட ஸ்டாப் பிரேக் ஈவனில் இருக்கும். ஐ வில் டேக் பார்ஷியல். ஸோ இது வந்து இந்த ட்ரேட் எனக்கு எவ்வளோ ஆர்ஆர் கொடுத்துருக்கோம், இங்கே ஃபஸ்ட்டு வச்சுருந்த மாதிரியே வச்சுருந்தாலே எனக்கு வந்து 2.3 ஆர் வந்துருச்சு. அண்ட் இப்போ நான் இந்த ட்ரேடை இவ்வளோ தூரம் விட்டேன்னா ஐ டூ லீவ் ரன்னர்ஸ். ஒரு சின்ன பொசிஷன் நான் விடுவேன். பிகாஸ் சின்னதாக ஒரு ரூபாவை சேர்த்தா 10 நாள் கழிச்சு 10 ரூபா இருக்கும், 100 நாள் கழிச்சு 100 ரூபா இருக்கும். அதே கணக்கு தான். $10 எனக்கு சேர்ந்துச்சுன்னா 10 ட்ரேட் எனக்கு ரன்னர் டிபி அடிச்சதுனாக்கா ஐ வில் ஹாவ் அடிஷ்னல் $100 டிபி. சிம்பிள். அண்ட் இந்த டிபி வந்து உங்களுக்கு 4 PM ஆச்சு. பட் இட் ரியலி டசன்ட் மேட்டர். எப்போ அடிச்சா என்ன, டிபி இஸ் டிபி, ரைட்? ஸோ இதுதான் கிளாசிக்கான ஒரு செல் டேக்கான எக்ஸாம்பிள். ஏன்னா ஏஷியா வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கு, லண்டன் தான் உங்களுக்கு ஹை ஆஃப் த டேவை செட் பண்ணியிருக்கு, அண்ட் தென் நியூயார்க் டிஸ்ட்ரிபியூட்டட். இதுதான் உங்களுக்கான பக்காவான டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள். ஏஷியா அக்யூமுலேட் ஆகிருக்கு, லண்டன் தான் ஹை ஆஃப் த டே செட் பண்ணியிருக்கு. சி, ஹை ஆஃப் த டே வந்து 5 PM தான் செட் ஆகிருக்கு. இதை விட ஒரு அழகான டெய்லி ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த டெய்லி ப்ரொஃபைலை நீங்கள் பார்த்து இதை எப்படி ட்ரேட் பண்ணுறது கற்றுக்கிட்டிங்கனாக்கா யூ வில் மேக் லாட்ஸ் ஆஃப் மணி இஃப் யூ ஜஸ்ட் ட்ரேட் திஸ் பர்டிகுலர் டெய்லி ப்ரொஃபைல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இதில் இருந்ததுனாக்கா அகெயின் மை டிஸ்கார்ட் இஸ் ஓப்பன். ஜாயின் மை டிஸ்கார்ட். we can have conversations there and then we can help each other out. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. உங்களோட அந்த ட்ரேடர் ஃப்ரெண்டுக்கு இதை அனுப்பி தேவையில்லாமல் எந்த கோர்ஸும் சேராத, இங்கே ஃப்ரீயாக இருக்குது, பார்த்து ஒழுங்காக கற்றுக்கிட்டாக்கா வாரத்தில் ஒரு நாள் இந்த மனுஷன் வந்து ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருக்கும் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறான், வந்து இங்கே கற்றுக்கோ அப்படின்னு ஏதாவது சொல்லி தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சி, திஸ் இஸ் கோயிங் டு கிரியேட் அ லாட் ஆஃப் கான்ட்ரவர்சி, பட் ஸ்டில் நான் போட தான் போகிறேன் பிகாஸ் ஐ டோன்ட் கிவ் a fuck about it. இப்போது நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்னாக்கா ஐசிடின்ற விஷயம் யூடியூப்லேயே இருக்குது. கிரெடிட்ஸ் டு மைக்கேல் ஹடில்ஸ்டன், அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். லாட் மோர் பீப்புள் ஃப்ரம் ஹிம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஐசிடி கான்செப்ட்ஸுன்றது வந்து யூடியூப்பில் இருக்குது. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் தட் லிட்டரலி ஹாவ் திஸ் பக்காவா. ஓகேவா? ஸோ இதை பார்த்து நீங்கள் ஆக்சுவலாக கற்றுக்கணும் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் த கான்செப்ட். இப்போது நீங்கள் எப்போ கோர்ஸோ இல்லை ஒரு மென்டர்கிட்டயோ போகணும்னா இதை நீங்கள் கற்றுக்க ட்ரை பண்ணி யூ வில் ஹிட் அ வால். ஒரு வாலில் போய், ஒரு செவத்தில் போய் டமால் அடிச்சிருவீங்க. மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் என்னடா இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, யாராவது என் ட்ரேடை பார்த்து யாராவது நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு பாயிண்ட் பண்ணி இங்கே இப்படி போகாது அங்கே அப்படி போ அப்படின்னு என்கிட்ட சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி இருந்தால் நான் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் யாராவது எனக்கு பண்ணாக்கா ஐ வில் பிகம் பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நாள் தோணும். ஸோ இது எப்போ தோணுன்னா நீங்கள் இதில் ரொம்ப நல்லா டைம் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் இது தோணும். லைக் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து வெறும் 10 பேருக்கு தான் ஒரு அடிஷ்னல் ஹெல்ப் இல்லாமல் கற்றுப்பாங்க. பாக்கி 90 people will seek additional help. ஸோ அந்த 90 பீப்புளில் நீங்கள் இருந்தீங்கன்னா தட் இஸ் வென் யூ ரிக்வயர் அ மென்டர்ஷிப். அண்ட் நீங்கள் எந்த மென்டர் கிட்ட போய் சேரணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு விஷயம், கான்செப்ட்ஸ் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. ஓகேவா? என் சேனல் முக்கால்வாசியாக எல்லா கான்செப்ட்டுமே என் யூடியூப்பில் இருக்கும். தேவையான எல்லா கான்செப்டும் என் யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ கான்செப்டை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் அந்த மென்டர்கிட்ட போகக்கூடாது. யூ ஷுட் கோ டு அ மென்டர் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். அவரோட அந்த பர்டிகுலர் மென்டரோட திங்கிங் எப்படி இருக்குது, அவரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, ட்ரேட் பண்ணும் போது ட்ரேட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது. அண்ட் தென் பாசிபிளி உங்கள் மென்டருக்குன்னு ஒரு எட்ஜ் இருக்கணும். ஓகேவா? அந்த எட்ஜ் என்னது, அந்த எட்ஜை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த எட்ஜ் அவர் எனக்கு சொல்லி கொடுப்பாரா இல்லை நான் எப்படி ஏன் எட்ஜை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்றது இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் நீங்கள் வந்து ஒரு மென்டர்கிட்ட தேடணும். அதை விட்டுட்டு நான் வந்து ஐசிடி கற்றுக்கணுன்றதுக்காக போய் நான் வந்து ஒரு கோர்ஸ் சேரேன்னா தட் இஸ் பக்கா ஸ்டூபிடிட்டி. ஏன்னா கான்செப்ட் இங்கே இருக்குது உங்ககிட்ட ஃப்ரீயாகவே. கான்செப்ட் யூடியூப் யூனிவர்சிட்டி, நானோ இல்லை நிறைய யூடியூபர்ஸோ இல்லை இங்கிலீஷ் யூடியூபர்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் அது அங்கே போய் கான்செப்டை கற்றுக்கோங்க. நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் தெரிஞ்சவர் ஒருத்தர் சொன்னால் தான் திருத்திக்க முடியும். அதுக்காக ஃபைண்ட் அ மென்டர், அந்த எட்ஜை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட் அ மென்டர். இப்போ அந்த மென்டரை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இன்னும் ரொம்ப ஈஸி. அந்த மென்டர் வந்து உங்களுக்கு அடிக்கடி ப்ராப்ஃபர்ம் பே அவுட்ஸை வந்து அந்த மனுஷன் எல்லாத்துலேயும் போடுவான்.
ஸோ இப்போ நான் இல்லை நிறைய பேர் ஓகேவா, லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆக்சுவலி ட்ரேட் அண்ட் மேக் மனி வித் ப்ராப்ஃபர்ம்ஸ், தே போஸ்ட் தேர் பே அவுட்ஸ் வெதர் இட்ஸ் $100 ஆர் $100,000, தே ஆல்வேஸ் போஸ்ட் தேர் பே அவுட்ஸ் பிகாஸ் ஒவ்வொரு பே அவுட்டும் ஒரு ஒரு அது வந்து ஒரு தனி ஃபீல். ஏன்னா நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு பே அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை கஷ்டப்பட்டு நான் அழுதுகிட்டே தான் தூங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்க நாட்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம பே அவுட்ஸ் எடுக்கும் போது இட் இஸ் லைக் உன்னாலே முடியும்டா அப்படின்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அந்த ஹாப்பினஸை ஷேர் பண்ணுறதுக்கு தான் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் வில் போஸ்ட் தேர் பே அவுட்ஸ். பே அவுட் சர்டிஃபிகேட்டே ஒருத்தன் போடலை அப்படின்னா அது ஒரு ரெட் ஃப்ளாக். ஓகேவா, ரெட் ஃப்ளாக் கூட கிடையாது, ரெட் ஃபாரஸ்ட். அண்ட் தென் லைவ் புரோக்கர் விட்ராவல் மட்டும் போடுறான்னா அவங்ககிட்ட நீங்கள் கற்றுக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, லைவ் புரோக்கரில் நான் வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு நான் முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் உங்களால் நீங்கள் ட்ரேட் பண்ணுற அந்த ப்ராப்ஃபர்மில் அந்த பர்டிகுலர் திங்ஸ் நீங்கள் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீக்லி ஸ்விங் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, வாரம் ஃபுல்லாக ஹோல்டு பண்ணால் அவன் 1% ரிஸ்க் போட்டு அவன் வந்து ஒரு 2% பண்ணுறான்னு வச்சுப்போமே, அவன் ஜாலியாக விட்ரா பண்ணிட்டு ஜாலியாக இருப்பான். ஆனால் உங்களால் உங்கள் ப்ராப்ஃபர்மில் இருக்கிற ரூல்ஸுக்கு ஸ்விங் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம் பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தட்ஸ் டெஃபினெட்லி நாட் கோனா ஒர்க். அண்ட் தென் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவனால ஸ்கேல்ப் பண்ண முடியாது, ஸ்கேல்ப் பண்ணுறவனால ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியாது, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவனால இன்ட்ராடே ட்ரேடிங் கூட பண்ண முடியாது. அதே மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவனால ஸ்விங்கும் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்கில் செட் இருக்கும். The point I'm trying to make is learn from a mentor who actually trades prop and who has taken payouts, and அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சப்போஸ் அவர் பே அவுட் எடுக்கல ஆனால் அவர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பே அவுட் எடுத்தா இன்னும் சூப்பர். ஓகேவா, ஏன்னா அவர் சொல்லி தரது வேலை செய்து நடத்தும். இல்லை அந்த மனுஷனே பே அவுட் எடுத்துக்கனா இன்னும் சூப்பர், ஏன்னா அவனால் பண்ண முடியுதா நீங்களும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் ஜாயின் அ மென்டர்ஷிப் அண்ட் டு நாட் எக்ஸ்பெக்ட் தீஸ் கைஸ் டு கிவ் இட் ஃபார் ஃப்ரீ. எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கன் யூடியூபர்ஸ் சார்ஜ் $5,000 ஃபார் மென்டர்ஷிப். ரிமெம்பர், கான்டென்ட் எல்லாம் யூடியூப்ல இருக்கு, ஆனால் அதை சொல்லி தரதுக்கு தே சார்ஜ் $5,000. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு யூடியூபர் வந்து he charges close to $3,000 for a mentorship. And then there is this another YouTuber, he also charges little over $4,000 for a mentorship. So it is expensive. ஏன்னா these guys make money and these guys are giving you their time. ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்லை ஒரு 3 மணி நேரமோ அவனோட லைஃப்லேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குறான். யாரும் இங்கே மத தெரசாவும் கிடையாது, யாரும் இங்கே எதையும் ஃப்ரீயாக பண்ண போகிறதும் கிடையாது. நான் ஏன் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னாக்கா, ஐ டோன்ட் வாண்ட் anyone to fall into some sort of scam. ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது வந்து காசு கொடுத்து ஏமாந்துட்டு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறீங்க, அதுக்காக. ரெண்டாவது. மூணாவது வந்து ஒருத்தன் எட்ஜே இல்லாமல் அவன் ஒரு மென்டர்ஷிப் நடத்தி people are going ahead and falling for that shit. So I've seen a lot of advertisements on Instagram charging $6,000, $7,000, $2,000, $3,000, lot of that stuff, right? நான் நீங்கள் இவ்வளோ பே பண்ணால் போதும் என் மென்டர்ஷிப்பில் சேர்த்துக்கலாம், இவ்வளோ பே பண்ணால் போதும் என் மென்டர்ஷிப்பில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், $6,000 யாருங்க இப்போது ஒருத்தன் ஒரு பே அவுட் வந்து வாரத்துக்கு எடுக்கிற பே அவுட் வந்து 1,500 இருக்குன்னா, why the fuck he is going to give you a mentorship for $6,000? It doesn't even make any bit of sense. It's just fucking $50. அவன் அதை வச்சு ஒரு ஈவால் கூட வாங்க முடியாது. I never give it out for $6,000 because what can I do with $6,000? 2 நாள் சத்தியம் தேட்டர் போய்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட போய்ட்டு வந்தேன்னா காலி ஆகிடும். 2 நாள் டாமினோஸ் போனேன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட காலி ஆகிடும். இல்லை இங்கேருந்து நான் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் கூட எனக்கு $6,000 மேலே தான் ஆகும். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி நாட் கோயிங் டு ஒர்க். இப்போ இந்த மாதிரி ஒருத்தன் 6,000, 7,000 வாங்குறான் அப்படின்னாக்கா, தட் இஸ் பேசிக்லி மீன்ஸ் he is making money by teaching, which is good for him, instead of making it by trading, which is also again ஒரு entrepreneur-ஆ பார்த்தா, ஒரு business model-ஆ பார்த்தா, whatever that guy is doing is very very good அவனுக்கு. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கஸ்டமராக இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நான் சொன்னதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் ஹெல்ப், சீக் அ மென்டர். இல்லை அப்படின்னாக்கா என் டிஸ்கார்டில் வந்து புலம்புங்க, நான் கேட்குறேன், நானும் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அதோட இன்றைக்கி நம்ம கடைசி தெரிவிக்க கிளம்புறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பில்லையும் போய் டமால்னு ஒரு அடி அடிச்சிடுங்க.